இப்போ நீங்களே தான் ஜெயக்குமார் டெய்லி பிஜேபி பற்றி தப்பாக பேசிக்கிறார். பிஜேபி மேலே இப்போ நடவடிக்கை எடுக்குமா? அவர் மேலே இந்த குற்றச்சாட்டுண்ணா நீங்கள் பிஜேபியை எதிர்த்து பேசிட்டீங்க தானே வெளியாடுறீங்க. இப்போ அவரை சேர்த்துக்கலாமே, ஏன் சேர்த்துக்க மாட்டீங்க? நீங்கள் பலமாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க பரவாயில்ல. பலவீனமான ஒரு காபந்து பொதுச் செயலாளராக இருக்கு. ஆனால் எடப்பாடியாரோட அதிமுக பெண்களுக்கு மரியாதை இல்லை, முன்னுரிமை இல்லை. தாய்குலத்தையே நம்பி ஆட்சி ஆரம்பிச்சவர் புரட்சி தலைவர். தாய்குலத்துக்கு முன்னுரிமை கொடுத்தவங்க புரட்சி தலைவி அம்மா. தியாகத்தலைவி சின்னமாவும் தாய்குலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும். ஆனால் இந்த இயக்கத்தில் அக்கா வளர்மதி ஆகட்டும், கோகுலேந்திராவாகட்டும், வேற பெண்களை மதிப்பதே கிடையாது எடப்பாடி. அதே மாதிரி சீனியர்களை மதிப்பதே கிடையாது. வேலுமணியனுக்கும் எடப்பாடியனுக்கும் சண்டைக்கின்றீங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இப்போ ஒரு சமரசம் இது ஓடி இருக்காது. எப்படி ஓடுது? நான் முதலமைச்சர் ஆனால் நீ தான் அடுத்த சிஎம். அவர் வேலுமணி அண்ணனுக்கு நிறைய காசு தர வேண்டியது, எலெக்ஷன் ஃபண்டு செலவு பண்ணுறது, எலெக்ஷன் பண்ணி நிறைய பண்ணிடு. அதை கேட்க போனால் உங்களுக்கு அடுத்து நீ துணை முதல்வர் ஆகிற மாதிரி சரி, அந்த ஓபிஎஸ்ஸாவது சேர்த்து தொலைய வேண்டியதான கட்சியில். உங்கள் மண்டலம் டெல்டா பகுதியில் அவங்க சமுதாயத்தை முக்குளத்தோர் சமுதாயமே வெகு ஒன்று அதிமுக எடப்பாடி மேலே அதிமுக ஆதரவான அந்த சமுதாயம் காலகாலமாக புரட்சி தலைவர் ஆதரவான அந்த முக்குளத்தோர் சமுதாயம் இன்னைக்கு வெறுப்பு உச்சத்தில் இருக்குது. ஒரு ஓட்டு கூட நம்மளுக்கு போட மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏன் ஜாதி அரசியல் பண்ணுறீங்க? சொல்லி நிற்கிறீங்க, இறங்கியே அடிக்க மாட்டீங்க, செலவும் அளிக்க மாட்டீங்க. ஏதோ ஒன் வே டிராஃபிக் மாதிரி வந்தது மட்டும் வாங்கி வச்சுப்பீங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டீங்க. கட்சிக்கு சோதனை அம்மா கூட கட்சி ஃபண்டு வாங்குவாங்க. ஆனால் கட்சிக்கு எலெக்ஷன் வரும்போது ஒரு ரூபா கூட கேண்டிடேட் செலவு பண்ணக்கூடாது. எல்லாம் அம்மாவே செலவு பண்ணுவாங்க. தேர்தல் செலவு மட்டும். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, இப்போ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்களாக இருக்கட்டும், இரட்டை இலை சின்னமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்புல இருந்து உட்கட்சி விவகாரங்களில் எந்த முடிவெடுத்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு பண்ணியிருக்காங்க, கேவியட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஸ்க்கு எதிராக ஒரு பக்கம் செங்கோட்டையன், இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள். அப்போ இபிஎஸ்க்கு எதிராக மும்முனைகள்ல இப்போ தாக்குதல் துவங்கி விட்டது. ஒரு ஆளை விட்டுட்டீங்களே நீங்க, அண்ணன் கேசி பழனிசாமி. கேசி பழனிசாமி அவர்கள் பலமுனை தாக்குதல். அவர் தான் ஆரம்ப முதல்ல இருந்து ஃபைட் பண்ணார். அவர் பிஜேபியை தவறாக பேசிட்டாருன்னு தான் அவரை கட்சி விட்டு ஏற்றுனாங்க பிஜேபி. இப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அந்த வார்த்தையை அன்றைக்கி அவர் பேசிட்டாருன்னு தான் அவர் மேலே கட்சி நடவடிக்கை எடுத்துது. இப்போ நீங்களே தான் ஜெயக்குமார் டெய்லி பிஜேபி பற்றி தப்பாக பேசிக்கிறார். பிஜேபி மேலே இப்போ நடவடிக்கை எடுக்குமா? அவர் மேலே இந்த குற்றச்சாட்டுண்ணா நீங்கள் பிஜேபியை எதிர்த்து பேசிட்டீங்க தானே வெளியே அனுப்புறீங்க. இப்போ அவரை சேர்த்துக்கலாமே, ஏன் சேர்த்துக்க மாட்டீங்க? நீங்கள் பலமாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க பரவாயில்ல. பலவீனமான ஒரு காபந்து பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. காபந்து பொதுச் செயலாளர் தான் இருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் நிரந்தர பொதுச் செயலாளர் ஆக்கலாம் உங்களை எங்கேயுமே. அப்படி இருக்கும்போது பல கூடியவர்களை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன தப்பு? என்னை முதலமைச்சராகவும் என்னை பொதுச் செயலாளராகவும் ஏற்றுக்கொள்வர்கள், முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கொள்வர் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு நிபந்தனையற்ற ஒரு இதை சொல்லுங்கள். இது வரைக்கும் சொல்லுங்கள். அந்த 4 வரக்கூடாது, இந்த 3 வரக்கூடாது. எதுக்கு நீங்கள் பாக பிரிவினை பண்ணினுக்கிறீங்க? இது உங்கள் அப்பா விட்டு சொத்தா? இது நீங்கள் சொல்லுங்கள், யார் விட்டு சொத்து? அண்ணன் சிவி சண்முகம் நேற்று சொல்கிறார், கோர்ட்டு ஒரு எடிஷன் கொடுத்துச்சு ஒரு சட்டத்துறை அமைச்சர். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு இந்த ரைட்ஸுமே கிடையாது, குமஸ்தா வேலை தான் தேர்தல் ஆணையம் பார்க்கணும். ஓனரை விட இந்த கம்பெனி ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓனர் இங்கே இருக்கிற மேனேஜர் குமஸ்தாக்கு தான் கம்பெனியோட நெளிவு செல்வி எல்லாமே நல்லா தெரியும். தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வேணும்னா ரெட்டையில் சின்னம் கொடுக்கும்போது, ஈரோடு கிழக்கில் கொடுக்கும்போதும், கர்நாடகாவில் கொடுக்கும்போதும் தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. இப்போ ஒன்றும் குமஸ்தா வேலை தான் பார்க்கணும். இவர் என்ன தேர்தல் ஆணையத்துக்கு குமஸ்தா வேலையை பார்க்கறதுக்கு இவர் என்ன தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? இல்லை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதி தெரியாதா? இவர் சட்டம் முறையாக பயின்று வந்தால் பரவாயில்ல. நீ எப்படி பயின்று வந்தன்றது எங்களுக்கு தெரியும். அண்ணன் காளிமுத்துக்கு இறந்த காளிமுத்துக்கு தெரியும். உன்னை எப்படிலாம் அவர் பாஸ் பண்ணி கொடுத்தாருன்றது, மதுரை லா காலேஜில் எப்படிலாம் பாஸ் பண்ணாருன்றது மறைந்த காளிமுத்து அண்ணனுக்கு தெரியும். அவர் பையன் டேவிட்டுக்கு அண்ணாதுரைக்கு தெரியும். உங்களுக்கு என்னப்பா தெரியும்? அவங்க அப்பா காளிமுத்துக்கு அண்ணன் சிவி சண்முகத்தோட அப்பா மிக நெருங்கிய நட்பு. அதனால் நீ எப்படி இருந்தன்றது அக்கா கோகுலேந்திரா கூட தெரியும். ஏன்னா அங்கே சீனியர் கோகுலேந்திரா சிவிஎஸோட லா காலேஜில் சீனியர் அவங்க, அதே மதுரை காலேஜில். இப்போ நீங்கள் கோகுலேந்திரா அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த பக்கம் செங்கோட்டையன் விமர்சனங்களை முன்வைக்கும் போது தான் உடனே கோகுலேந்திராவும் இந்த பக்கம் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. கோகுலேந்திரா செங்கோட்டையன் வேறு கிடையாது. அவங்க 2 பேரும் ஒருத்தர் தான். எப்போவுமே செங்கோட்டையன் வீட்டில் அவங்க இருப்பாங்க. இது நம்ம பல முறை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் அவங்க வேறு இவங்க வேறு கிடையாது. பொதுவாகவே அண்ணன் நல்ல கேள்வி கேட்டீங்க. எடப்பாடியார் அதிமுக இது புரட்சித் தலைவி வழி அதிமுக கிடையாது. ஆனால் எடப்பாடியாரோட அதிமுக பெண்களுக்கு மரியாதை இல்லை,
முன்னுரிமை இல்லை. தாய் குலத்தையே நம்பி ஆட்சி ஆரம்பித்தவர் புரட்சி தலைவர். தாய் குலத்துக்கு முன்னுரிமை கொடுத்தவங்க புரட்சி தலைவி அம்மா, தியாகத்தலை சின்னம்மாவும் தாய் குலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும். ஆனால் இந்த இயக்கத்தில் அக்கா வளர்மதி ஆகட்டும், கோகுலேந்திராவாகட்டும், வேறு பெண்களை வந்து மதிப்பதே கிடையாது எடப்பாடியோட. அதே மாதிரி சீனியர்களை மதிப்பதே கிடையாது. அதனால் சீனியர்கள் ஒரு நாள் ஒரு வேணும்னு வெளியேறிட்டே இருக்காங்க. இல்லைன்னா பிடிக்கலன்னா ஒதுங்கி போய் சோர்வு அடைஞ்சு உட்காந்துட்டாங்க. இப்போ வேலுமணியனுக்கும் எடப்பாடியனுக்கும் சண்டை கிண்டன்றீங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இப்போ ஒரு சமரசம் இது ஓடி இருக்காது. எப்படி ஓடுது? நான் முதலமைச்சர் ஆனால் நீ தான் அடுத்த சிஎம்ஏ. அவர் வேலுமணி அண்ணனுக்கு நிறைய காசு தர வேண்டியது எலெக்ஷன் ஃபண்டு செலவு பண்ணதுக்கு. எலெக்ஷன் பண்ணிங்க நிறைய பண்ணிடுறேன். அதை கேட்க போனால் உனக்கு அடுத்து நீ துணை முதல்வர் ஆக போகிற, நீ எதுக்கு இப்போ அந்த பண்ணலாம் கேட்குற சொல்லி அவங்களுக்குள்ள இது அண்ணன் பாருங்கள், பூனைக்கும் காவல் எலிக்கும் காவல். யார்? வேலுமணி அண்ணன். அங்கே பிஜேபியும் வேணும்னுவார், இங்கே எடப்பாடியும் வேணும்னுவார். டபுள் கேம் பிளேயரில் வேலுமணி மாதிரி ஒரு அங்கே சீனியர் யாருன்னா இப்போ எஸ்பி வேலுச்சாமி. இப்போ இது வேலுச்சாமியை சேர்த்துருக்காங்க அங்கே. யார்? சேமா வேலுச்சாமி சேர்த்து இப்போ தான் அமைப்பு செயலாளர் கொடுத்துருக்காரு எடப்பாடி. ஒரு செக் வச்ச உடனே உங்களுக்குள்ள சமரசமாகி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலுமணி அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு சின்ன செய்தி. இப்போ வேலுமணி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா வேலுமணிக்கு இபிஎஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, செங்கோட்டையனுக்கு கொடுக்கல. இந்த வேலுமணி செங்கோட்டையன் மோதல் தான் செங்கோட்டையன் இபிஎஸ்க்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. வேலுமணி அங்கே மட்டும் இல்லை, இது கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை, அவரோட ஆதிக்கம் டெல்டா பகுதியில் வந்து அண்ணன் வைத்தியலிங்கம் வந்து இவரோட ஆதரவாளர் தானே. யாரோட ஆதரவாளர்? அண்ணன் எடப்பாடியோட ஆதரவாளர் தானே இருந்தார். அம்மா அவர் எதிர் திசைக்கு போனதுக்கு காரணமே அவர் வந்து வைத்தியலிங்கத்துக்கு எதிராக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலுமணி வந்து ஆதிக்கம் பண்ணதுனால தான் எல்லாருமே உடனே. இல்லைன்னா வைத்தியலிங்கம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எடப்பாடி பழனிசாமியோட அருகில் தான் இருந்தார். கேபி முனுசாமி மாதிரி பச்சோந்தி கிடையாது. கேபி முனுசாமி இங்கேருந்து அங்கே தாங்கினார், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இங்கேருந்து அங்கே தாங்கினார் அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வந்து சிவாஜி கணேசன் மாதிரி பைசாவே எடுக்க மாட்டார். அவர் குடும்பம் அவருக்கு தான் முக்கியம். அவரோட சொந்த கணத்தில் கூட யாருக்கும் பொதுமக்கள் தண்ணி கூட விட மாட்டார். வருது தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டார். அவர் எப்படிங்க முடியும்? எப்படிங்க கட்சி அவர் கைப்பற்ற முடியும்? கட்சி தொண்டர்கள் அவர் பின்னாடி போவாங்க. இவர் அண்ணன் எடப்பாடியாக இருக்கிற ஒரு பழம் நினச்சி ஒரு பாதி கொட்டை வரைக்கும் சதை வரைக்கும் ஒரு பக்கம் அவர் எடுத்துன்னு ஒரு பாதியாக தொண்டனுங்க கட்சிக்காரனு சாப்பிட விடுவார். அவர் மத்திய மேலே இருக்கிற தோல் கூட விட மாட்டார். இவரை நம்பி யாருங்க போவான்? போனோம் அத்தனை பேர் நடுவில் நின்றான். யாரை நம்பி? ஓபிஎஸ் நம்பி. இப்போது அவர் என்ன சொல்கிறார்? தான் சொந்த காலம் நிற்க தெரியாமல் பிஜேபியோட கூட்டணி, பிஜேபி தலைமையில் கூட்டணின்னு எதுக்கு சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் அதிமுக மாபெரும் இயக்கம். அந்த மாபெரும் இயக்கத்துக்கு பிஜேபியை கூட்டணியில் சேருன்னு கூட சொல்லுங்கள். அது கூட நீங்கள் எப்போ சொல்லணும்? இந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு கட்சிக்குள்ளே பொதுக்குழுவில் பேச வேண்டிய விஷயத்தை இப்போ தெருள் மாநிலேருந்து எதுக்கு பேசுகிறீங்க? உள்ளே வரும்போது நீங்கள் பிஜேபி அதோட நிலைப்பாடோடு வந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கால் உங்களுக்கு அதிமுக 50 சீட்டு தான், மிச்ச சீட்டெலாம் பிஜேபி கொடுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கும் இந்த அடிமை ஓபிஎஸ் ஒத்துக்குமா? இப்போ ஓபிஎஸ் வந்து முழுக்க பாஜக கண்ட்ரோலில் இருந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீதிமன்ற விவகாரத்துக்கு பிறகு அதிமுகவில் ஒரு சலசலப்பை, இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அதிருப்தி, இந்த நிலைக்கு ஓபிஎஸ் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவரும் முக்கிய காரணம். அவர் தானே தர்ம யுத்தம் பண்ணி தானே இந்த கட்சி பிளவுக்கு முதல் கட்ட காரணம். சின்னம்மா முதலமைச்சர் ஆகாமல் தடுத்ததுக்கு எல்லாமே காரணமே ஓபிஎஸ் அண்ணன் தான். இன்றைக்கி அவங்க அதனால தான் சின்னம்மா ஓபிஎஸை பார்க்க மாட்டேன்றாங்க. இல்லைங்க தவிர ரோட்டில் நின்று பார்த்து பேசிட்டு போகிறாங்களே தவிர ஓபிஎஸை சந்திக்கு இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடியை கூட ஏற்றுக்கிறேன், இந்த ஓபிஎஸ் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சின்னம்மா சொல்கிறதுக்கு காரணம் நியாயம் இருக்குது. அன்றைக்கி இந்த கட்சியும் எடப்பாடி அண்ணங்கிட்ட போய் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லும்போது இவங்களும் டிடிவி சாரும் பொறுமையாக இல்லாமல் அவசரமாக அந்த 18-20 எம்எல்ஏ விட்டு போய் வச்சுக்கின்னு அவரை எனக்கு டெல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க, எனக்கு 3 மாதம் டைம் கொடுங்க, நான் டெல்லியை சரி பண்ணிவிட்டு வரேன் தான் அன்றைக்கி கெஞ்சினார். யார்? எடப்பாடி. அன்றைக்கி எடப்பாடி யாரை கெஞ்சும் போது இவங்க யாரும் அன்றைக்கி ஓபிஎஸோட நெருக்கடி குடும்பத்தை வச்சு கொஞ்சம் நெஞ்சம் நெருக்கடி இல்லை. அதனால் அவர் பையனை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வீடு வரைக்கும் போலீஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் கவர்னர் மலையில் வந்து கை கொடுத்து எல்லாம் சரி பண்ணாங்க. அதுக்கு முதல் காரணம் ஓபிஎஸ் தான். இந்த கட்சி வந்து பிளவுபட்டதுக்கு காரணம் யாரானா ஓபிஎஸ். இன்றைக்கி அவர் மேலே பொதுமக்களுக்கும் கட்சியினருக்கும் ஒரு பரிதாபம் ஒன்றா இருக்குதே தவிர அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து மறக்க முடியும். அம்மா மறைவுக்கும் அந்த நரேந்திர மோடிஜி வரும்போது அவர் காலில் அப்படியே விழுறாரு. யார்? ஓபிஎஸ் அண்ணா. ஓபிஎஸ் அவர்கள். இவர் தனிப்பட்ட முறையில் நான் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டை போய் அப்படியே கேவலப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பு முதலமைச்சர் இருக்குமோ அந்த வேலை செய்திருக்கக்கூடாது. அப்படி செய்யணும். நீ ஒட்டுமொத்தமாக நீ பிஜேபிக்கே போயிடுன்னு ஆனால் ஜெயக்குமார் மாதிரி ஆளுங்க சொல்கிறதுல தப்பே இல்லை. அண்ணன் ஜெயக்குமாருக்கு புரியுதுங்களா? அங்கே போய்டு. ஏன் நீ அந்த கட்சி தான் காலியாக தானே இருக்குது.
நீ அந்த போய் அந்த கட்சி டெவலப் பண்ணி டபுள் இன்ஜின் ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கலை, டெல்லியில் கொண்டு வந்த மாதிரி அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதிமுக உடச்சி அதிமுக வீழ்ச்சி பண்ணி ஏன் நாசம் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன். அதுக்கு எடப்பாடியும் ஏன் உடந்தையாக இருக்காது? சரி, அந்த ஓபிஎஸ்ஸாவது சேர்த்து தொலைய வேண்டியதானே கட்சியில். கொங்கு மண்டலம் டெல்டா பகுதியில் அவங்க சமுதாயத்தை முக்குளத்தோர் சமுதாயமே வெகு ஒன்று அதிமுக எடப்பாடி மேலே வெகு அதிமுக ஆதரவான அந்த சமுதாயம் காலங்காலமாக புரட்சி தலைவர் ஆதரவான அந்த முக்குளத்தோர் சமுதாயம் இன்றைக்கி வெறுப்பு உச்சத்தில் இருக்குது. ஒரு ஓட்டு கூட நம்மளுக்கு போட மாட்டாங்க, அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் ஏன் ஜாதி அரசியல் பண்ணுறீங்க? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாபெரும் இயக்கம் அதிமுக எதுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரீங்க? மத அரசியல் ஏன் பண்ணுறீங்க? ஜாதி அரசியல் ஏன் பண்ணுறீங்க? இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்களை வச்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் நிறைய பேனர் வருது. இந்த பேனரில் வந்து ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் செங்கோட்டையன், ஓபிஎஸ் ஆதரவாளர்களுடைய படங்கள் போட்டு வருது. அதாவது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் செயல்படுவது போல. அதான் டிடிவி என்ன ஒரு 10-15 நாள் இருக்கும். தேசிய அதாவது பிஜேபி தலைமையில் தான் கூட்டணின்னு அவர் அறிவித்தார். தேசிய கட்சியில் தான் அதை அவர் முன்மொழிஞ்சதை அண்ணா ஓபிஎஸ் வழிமொழிகிறார். கூட்டணி ஆட்சி வரும்போது இல்லை தேர்தல் வரும்போது முடிவு பண்ணிக்கலாம், பொதுக்குழு சேர்க்க முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாரும் இந்த கட்சிக்கு உள்ளே வரதுக்கு என்ன வழி அதை பாருங்கள். தொண்டை வந்து சோர்ந்து போயிட்டான். தோற்று தொடர் தோல்வி அனுபவிச்சு அதிமுக தொண்டை வேறு எங்கேயும் போக முடியலன்னா கூட புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டான். நோட்டாக்கு 6000 ஓட்டு விழுதுன்னா அதிமுக தொண்ணூறு ஓட்டு தானே அது ஈரோடு கிழக்கு தொகுதியில். எப்போது ஊந்துருக்கா? தமிழ்நாட்டு வரலாற்றிலே மாதிரி இருக்கா 6000 ஓட்டலாம். அப்போ எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ அதே மாதிரி தியாகத்தளி சின்னம்மா ஒன்று நேரடியாக அரசியல் பண்ணுங்கள், இல்லை பண்ணணும்னா ஒதுங்கிருங்க. வரவும் மாட்டேன், இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி சொல்லி நிற்கிறீங்க. இறங்கியும் அடிக்க மாட்டீங்க, செலவும் அளிக்க மாட்டீங்க. ஏதோ ஒன் வே டிராஃபி மாதிரி வந்தது மட்டும் வாங்கி வச்சுப்பீங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டீங்க. கட்சிக்கு சோதனை அம்மா கூட கட்சி ஃபண்டு வாங்குவாங்க, ஆனால் கட்சிக்கு எலெக்ஷன் வரும்போது ₹1 கூட கேண்டிடேட் செலவு பண்ணக்கூடாது, எல்லாம் அம்மாவே செலவு பண்ணுவாங்க தேர்தல் செலவு மொத்தமாக. அதே மாதிரி இப்போ எடப்பாடி அண்ணங்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னென்னா, ஒரு மாவட்ட செயலாளர் கூட இவர் வந்து சென்னையில் 5 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயல்பாடு கூட எக்ஸப்ட் ஆதிராஜன் தவிர 6 பேரில் அவர் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். அவர் அண்ணன் எடப்பாடியோட சீனியர் இந்த இயக்கத்துக்கு, அதனால் அவர் வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியல. மற்ற இந்த 5 பேரும் சத்யா, வீரகரவி, வெங்கடேஷ் பாபு, ராஜேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கின்னு எல்லாம் திமுகவோட அன்கோ பண்ணிக்கின்னு இந்த கட்சியை அழிச்சுன்னுக்கிறான். அவனை கூட இவங்களால நீக்கிட்டு வேறு ஆள் போட முடியாதா? ஒரு பாகத்துக்கு 1 ஓட்டு 2 ஓட்டு 4 ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் தலைமை. இது மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுது அந்த எடப்பாடியால்? அவர் வந்து தகுதியே இல்லாமல் ஒரு காற்றுல கோபுரத்து மேலே வந்துடுச்சு வரல, திரும்ப இன்னொரு காற்று வச்சா கீழே போயிடும். அதனால் அவர் நேரில் பார்த்து எடப்பாடியார் பயப்படுறாரு. இல்லைனா என் தலைமை ஏற்றுக்குன்னு யார் வேணாலும் வாங்கப்பா, இருக்கிறம் கூப்பிட்றேன்ப்பா, அவங்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கேற்ப பதவி வழங்கப்படும்பா. இதில் ஜானகி அம்மா கேண்டிடேட் தானே ஓபிஎஸ், அவருக்கெல்லாம் ஜெயலலிதா நம்ம முதலமைச்சர் பதவி கொடுக்கல. அன்றைக்கி அவங்க பார்க்கலையே, வேறுபாடு பார்க்கலையே, வேற்றுமையை பார்க்கலையே. அன்றைக்கி கொடுத்துருந்தா தற்காலிக செங்கோட்டையனுக்கு தானே கொடுத்துருக்கணும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.